இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். யுவர் வெல் பீயிங் ஷால் ஸ்ப்ரிங் ஃபோர்த் ஸ்பீட்லி. வசனம் ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இந்த வசனத்தின் பின்னணி கொஞ்சம் பார்ப்போம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுக்கு தேவனுடைய செய்தியை அவர் சொல்கிறார் பாருங்க. ஜனங்கள் வெளிப்படையாக மத சடங்குகள் செய்தார்கள் பாருங்க. அதாவது உபவாசம், ஜெபம், ஆலய வழிபாடு இதெல்லாம் மத சடங்குகளாய் செய்தார்கள். ஆனால் அவங்க இருதயம் தேவனிடமிருந்து தூரமாக இருந்தது. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், ஆனால் ஏன் தேவன் எங்களை கவனிக்கவில்லை என்று கேட்கும் பொழுது தான் இந்த இடத்துல தேவன் பதில் கொடுக்குறார். நீங்கள் உபவாசிக்கும் போது சண்டை, அநியாயம், சில மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இது நான் விரும்பும் உபவாசம் அல்ல என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட உபவாசம் எனக்கு பிரியம் உள்ளது என்று ஏசாயா 58:6-7 வசனங்கள் அவர் சொல்கிறார் பாருங்க. உபவாசம் என்பது வெளிப்புற சடங்கு அல்ல, இது உள்ளத்திலிருந்து வரும் இரக்கம், கருணை உள்ளம். கட்டுண்டவர்களை விடுவிக்கிறது, அநியாயம் செய்கிறதை விடுகிறது, பசியாளர்களுக்கு உணவு கொடுக்கிறது, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கிறது. இந்த மாதிரியான காரியங்கள் இந்த இருதயத்திலேருந்து மனப்பூர்வமாய் செய்கிறது தான் எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உன் வெளிச்சம் விடிய காலத்தை போல எழும்பி. அதாவது இது ஒரு திடீர்னு ஒரு திடீர் மாற்றத்தை இங்கே பார்க்குறோம் இல்லையா. இருள் முழுவதும் இருந்த அந்த இரவு திடீர்னு விடிய காலையில் ஒளி பரவது போல நீ அனுபவித்த சகலவித குழப்பம், அவமானம், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், தாமதங்கள், உன்னுடைய முன்னேற்றம், உன் சரீரத்தில் தெய்வீக சுகம், இது எல்லாமே பாருங்கள் சடனாக ஒரு வெளிச்சம் போல, ஒரு விடியற்காலை போல உதிக்கும் என்று இங்கே வாக்குரைக்கிறார் பாருங்கள். தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்லுவது என்று நல்லா கேட்டு அவர் வார்த்தையை கீழ்ப்பிடுகிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம் பாருங்கள். அப்படி இருக்கும்போது இந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுதான் நம்ம பார்ப்போம் பாருங்க. யோபு வாழ்க்கையில் எல்லாம் இருள் போல இருந்தது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம் இல்லை, மாடு, ஆடு, ஒட்டகம் எல்லாமே அவனுக்கு அழிந்து போனது. ஆனால் பாருங்க, இருள் போல இருந்த அந்த காலத்தில் திடீர்னு பாருங்க தேவன் அவரை ரெட்டிப்பு ஆசீர்வாதத்துடன் அவர் எழுப்பினார். அப்போ நம்ம தேவன் எல்லா சகலத்தையும் அப்படியே மாற்றக்கூடியவர் பாருங்க. நம்ம புத்திக்கு அது எட்டாது. ஐயோ அவ்வளோதானா அப்படின்ற இடத்துல இருக்கிறவனை கூட தேவன் உயர்த்த முடியும். இரண்டாவது அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளித்து. இந்த சுக வாழ்வு என்பது சரீரத்து சுகத்தை மட்டும் இங்கே சொல்லலை. உங்கள் மனது, உங்கள் உறவு, உங்கள் ஆத்மா எல்லாவற்றிலும் பூரண சீரமைப்பை குறித்து இங்கே பார்க்குறோம். தேவன் குணமாக்கும் போது அது ஆழமாகவும் முழுமையாகவும் இருக்கும் பாருங்க, ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும் பாருங்க. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் பாருங்கள் எதிர்மறையாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் பாருங்கள். சில டைமில் நம்மளுக்கு தாமதம் ஆகிற போல் இருக்கலாம், தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கலாம். மனுஷங்க மூலியமாக அநேக பொல்லாத காரியங்கள் எழுமுனதாக இருக்கலாம் பாருங்கள். பிசாசுடைய கிரியைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பாருங்கள், தேவன் இடைப்படும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும். இந்த இடத்துல கொர்நேலியு பார்க்கலாம். ஒரு ரோம அதிகாரி, அவர் யூதர் கிடையாது, ஆனால் அவர் ஜெபிக்கிறாரு, நிறைய தர்மம் செய்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரு. அந்த இருதயம் தேவன் பார்க்குறார் பாருங்க. தேவனுக்கு அவர் இருதயம் உயர்ந்ததாக இருந்தது. அதுக்கு பாருங்க, தேவன் தூதனை அனுப்பி அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய வீட்டுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினதை நாம் பார்க்குறோம் பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இடைப்படும் பொழுது பாருங்கள், நம்ம சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும். நம்முடைய நல்வாழ்வு மறுசீரமைப்போ ஒரு புதிய வாழ்க்கையின் வல்லமையில் நடத்தப்படும். தேவனுக்குண்டான நம்மளுடைய சரியான உறவு பாருங்கள், நம்ம நீதி நமக்கு முன்னாலே செல்லும். அப்போது கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்னாலே வருகிறதா இருக்கிறது. நாம் தேவனோட சரியான உறவில் நடக்கும் பொழுது இல்லை, காலையும் மாலையும் வேதத்தை வாசித்து அந்த வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையில் அதில் வல்லமை இருக்குது, அதில் ஜீவன் இருக்குது பார்க்கும். அது நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா, அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். சும்மா படிச்சுட்டு போகிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க, அதனால் நானும் இருக்கிறேன் அப்படின்றதுனாலலாம் நம்ம இந்த வார்த்தையின் அந்த ஜீவனையும் அந்த வல்லமையும் நம்ம பெற்றே கொள்ள முடியாது. ஆனால்
என்றைக்கு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, அந்த அந்த ஒரு 10 வார்த்தை படிக்கும்பொழுது அதில் ஒரு வார்த்தை நம்ம கீழ்ப்படுகிறோமா, அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும் பாருங்க. நம்ம தேவனுடைய சரியான ஒரு உறவில் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, அவர் நம் பாதைக்கு முன்னே போய் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சரீரத்தில் என்னென்னலாம் சீர்படுத்தணுமோ அதெல்லாம் சீர்படுத்துகிறவராக இருக்கிறார் இல்லை. கர்த்தரின் மகிமை நமக்கு பின்புறமாக வந்து நம்மை பாதுகாக்கிறது. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் மூடப்பட்டிருக்கிறோம். எப்படி ஒரு இராணுவ அதிகாரிகள் வந்து எப்படி பாதுகாப்பார்கள், அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தேவன் நமக்கு தேவ தூதர்களை அளித்து நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மகிமை நம்மை சுற்றிலும் மூடிக்கொண்டா பொழுதும் பாருங்க, நம்ம எதை குறித்து நம்ம பயப்படவே வேண்டாம். எந்த மனிதர்களை குறித்தோ எந்த பிசாசு காரியங்களை குறித்தோ நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா எல்லா வல்ல தேவன் நமக்குள்ளாக இருந்து நம்மை அற்புதமாய் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாயில் பிரகடனம் பண்ணுங்க, என் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீ இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் இந்த யூத ஜனங்கள் போல சமய சடங்குகள் ஆண்டவரே உம்மை திருப்திப்படுத்தும் என்று நாங்கள் செய்ய எந்த காரியங்கள் நாங்கள் செய்யாதபடியும் ஆண்டவரே அப்பா உண்மையாக எங்கள் முழு உள்ளத்தோட முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட ஆண்டவரே எது செய்தாலும் உங்கள் வார்த்தையை கடைப்பிடித்து ஆண்டவரே அதை மனப்பூர்வமாய் செய்கிற அந்த இருதயம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே வேணும் அப்பா. அந்த இருதயம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அப்பா எங்கள் இருதயத்தை நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. எந்த மனுஷங்களோ அப்பா யார் முன்னாடியும் நாங்கள் நல்லவர்களாகவும் காட்டுறதுக்கு நாங்கள் அழைக்கப்படலப்பா. நாங்கள் உம்முடைய பார்வையில் உண்மையை உத்தமமாய் வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்ற இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.